100% நம்பிக்கை இருக்கிறதுன்னு டிடிவி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு. நீங்களே சொல்லியிருக்கிறார். அதிமுக நீங்களே இப்ப என்ன சொன்னீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார் என்று சொன்னீர்கள். அவருடைய ஆசை தொடர்பாக தன்னுடைய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். தற்போது ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல்ல இன்னும் உறுதியாக இருக்கிறாரா? இப்ப என்ன நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்காரு? நிச்சயமாக தேவப்பிரியன், பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில், அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக அதிமுக என தங்களது கூட்டணிகளை இறுதி செய்து வரும் நிலையில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் இன்று தனது தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டியில் ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் நடத்த இந்த ஆலோசனையில் தொண்டர்களின் விருப்பத்தை அறிய அவர்களுக்கு ஒரு துண்டு சீட்டு வழங்கி அதில் தங்களது விருப்பங்களை தெரிவிக்குமாறு நிர்வாகிகள் தெரிவித்தனர். அதற்கு அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் ஓபிஎஸ் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என உறுதியாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொழுது முதலாவதாக செய்திகள் மற்றும் யூடியூப் சேனல்களில் வரக்கூடிய வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். குறிப்பாக கூட்டணி தொடர்பாகவும் தனிக்கட்சி தொடர்பான பல்வேறு தகவல்கள் பரப்பப்படுகிறது. எங்களது நோக்கமானது அதிமுக தொண்டர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே எங்களது தலையாய நோக்கம். அந்த தலையாய நோக்கத்திற்காக நாங்கள் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சட்ட போராட்டம் நிறைவேறும் வரை எங்களது போராட்டமானது தொடரும். இருப்பினும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என தெரிவித்தது கேள்வி குறித்து டிடிவி தினகரன் தன்னை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என தெரிவித்தது அவருடைய விருப்பம். அவருடைய முடிவை தங்களது நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து முடிவெடுப்பதாக தெரிவித்திருந்தார் தேவப்பிரியன். குறிப்பாக இன்றைய இந்த செய்தியாளர்கள் சந்திப்பும் சரி, நடைபெற்ற ஆலோசனை கூட்டமாக இருந்தாலும் சரி, அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு, அதாவது தொண்டர்களுக்கான உரிமைகள், அதாவது பொதுச் செயலாளர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான தொண்டர்கள் உரிமை மீட்பு, அந்த சட்ட விதிகளை மாற்ற வேண்டும் என்ற நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய வழக்குகள் சம்பந்தமானதுதான் எங்களுடைய தலையாய போராட்டம். அதை மீட்டெடுக்கும் வரை எங்களது இந்த போராட்டம் தொடரும் என ஒருமித்த கருத்தாக ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். தேவஸ்ரீ, இணைய தயார், இணைப்பதற்கு தயாரா என்ற ஒரு கேள்வியை டிடிவி தினகரனுக்கும் இபிஎஸ்க்கும் எழுப்பியிருக்கிறார் ஓபிஎஸ். இதன் மூலமாக அவர் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன பழனிக்குமார்? நிச்சயமாக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது இணைந்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் ஆகிய இருவரும் தற்பொழுது அண்மையில் தெரிவித்த கருத்தானது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதற்கு, அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இணைந்ததாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தெரிவித்திருந்தார். அதே போல பிரிந்திருப்பவர்கள் எல்லாம் அதிமுகவில் ஒன்றிணைந்தால் தான் அதிமுக வலிமை பெறும், அப்பொழுது வலிமை பெற்றால்தான் அந்த அதிமுக இயக்கம் வெற்றி பெறும் என்பதுதான் தங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனை ஏற்க எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் தயாராக இருக்கிறார் என்று இன்றைய கூட்டத்தின் வாயிலாக ஓபிஎஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். தேவஸ்ரீ, ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்ன? அதிமுகவுக்குள்ளாக இருப்பது பங்காளி சண்டை என்று இபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரும் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டுவிட்டு தேர்தலை சந்திப்பதற்கு தற்போது ஒன்றுபட்டு பயணித்து வரக்கூடிய நிலையில் அதிமுக ஒன்றுபட்டதா என்ற ஒரு கேள்வியை ஓபிஎஸ் வசம் எழுப்பும் போது அது மக்களுக்கு தெரியும், மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்த பிறகு ஒன்று சேர நான் தயார், இணைப்பதற்கு தயாரா என்று டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதன் மூலமாக இன்னும் இணைப்பு ஒன்றுபடவில்லை என்பதை அவர் சூசகமாக தெரிவிக்கிறார். இன்னொரு பக்கம் தன்னுடைய நோக்கம் என்ன என்பது மீண்டும் கட்சிக்குள்ளாக என்னை சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான நிலைப்பாடு என்பதை மீண்டும் ஒரு முறை சூசகமாக தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரன் தன்னுடைய கோரிக்கை தொடர்பாக எந்தவிதமான நிலைப்பாட்டையும் கருத்தில் கொள்ளாமல் அவர் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து விட்டார் என்ற பொருளையும் அவர் கூறியிருக்கிறார். இன்னொரு பக்கம் தேர்தலில் போட்டியிடக்கூடிய நோக்கத்திற்காக இந்த இயக்கம் தொடங்கப்படவில்லை. அதிமுக தொண்டர்களுடைய உரிமை, அந்த விதிகள் என்பது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும், அதற்காகத்தான் இந்த இயக்கம் என்பது தொடங்கப்பட்டது. எனவே அந்த நோக்கத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேர்தல் என்பது பிரதானமாக இல்லை என்று ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு
மீண்டும் அதிமுக இணைப்பை ஓபிஎஸ் பேசி இருப்பதன் மூலமாக இன்னும் அவர் ஒரு இறுதி முடிவை எட்டவில்லை என்றும் தெரிகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பதாக கூறிய நிலையில் மீண்டும் அதை வேறொரு மொழியில் கூறியிருக்கிறார். அதே நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரும் கூறிய கருத்துக்கள் அதிமுக ஒன்றுபட்டு விட்டது, பங்காளிகள் இருவரும் தங்கள் கருத்து வேற்றுமையை கலைந்துவிட்டு மீண்டும் தேர்தலுக்காக ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவதற்காக ஒன்றுபட்டு பயணிக்கிறோம் என்று கூறி வந்த நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வத்துடைய இந்த கருத்து முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஒன்று சேர்வதற்கு நான் தயார், இணைப்பதற்கு தயாரா என்று டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி ஓபிஎஸ் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். முன்னாடி டிடிவி என்ன செஞ்சாங்க, அதிமுக ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கிற போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைவ் செல் ஆயிடுச்சு, நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் ஒன்னு சேரும் சொல்லிருக்காருல, நான் ரெடி. திரு டிடிவி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. முன்னாடி டிடிவி என்ன செஞ்சாங்க. தொடர்பாக கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெற்றி விவரம் என்ன? தேவப்பிரியன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய நிர்வாகிகளோட தேனியில அவருடைய பண்ணை வீட்டுல இப்போ சுமார் ஒரு 2 மணி நேரமா ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. இந்த ஆலோசனைக்கு பின்பாக அவர் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல சில முக்கியமான தகவல்களை சொல்றாரு. அதிமுக தொண்டர்களுடைய உரிமை பெறுவதற்காக நீதிமன்றத்தை தொடர்ந்து சட்டப்போராட்டம் நடத்திட்டு இருக்கா சொல்றாரு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்துல போட்டியிட்டதுக்கு காரணம் தொண்டர்கள் அவங்க பக்கம் அப்படிங்கிறதான் போட்டிட்டோம் அப்படிங்கிற சொல்றாரு. பல சூழ்ச்சிகள் செஞ்சாங்க, சூழ்ச்சிகள்லாம் முறியடிச்சுதான் அந்த தேர்தலை கடந்து வர வேண்டியதுன்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியமா, தனி கட்சியோ தேர்தலில் போட்டியிட தொடர்பாகவோ இதுவரைக்கும் முடிவு எடுக்கல அப்படிங்கிறதையும் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு. தேவையற்ற குழப்பங்களை மக்கள் கிட்ட பரப்ப வேணாங்கிற சொல்றாரு. ரொம்ப முக்கியமா, எம்ஜிஆர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆட்சிய தேனி மாவட்டம் அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா, யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அதிமுகவில் ஒன்றிணைய வைக்கணும் அப்படிங்கறதே தலையாய கோரிக்கை அப்படிங்கறதையும் ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. ரொம்ப முக்கியமா, அனைவரும் ஒன்றாக தான் இருக்கணுமா அப்படிங்கறத மக்களுக்கு தெரியுங்கிறாரு. ஏன்னா எல்லாரும் ஒன்றாக இருக்காங்கன்னா அதிமுக தரப்புல சொல்லக்கூடிய நிலையில மக்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரியும் அப்படிங்கறத ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் இணையணும் அப்படிங்கிறது திரு டிடிவி தினகரனுடைய ஆசை அப்படிங்கறதையும் ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. ரொம்ப முக்கியமா, எடப்பாடி பழனிசாமியை அருமை அண்ணன் அப்படின்னு குறிப்பிட்டாரு. அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் சொன்னது மாதிரி அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதே எனது விருப்பமாக இருக்குது, அதுக்கு அனைவரும் ஒன்றிணைய வேணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, 2வது தர்ம யுத்தம் மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோரால்தான் நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கறதையும் சொல்றாரு. தேர்தலுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படல, அதிமுக தொண்டர்களுடைய உரிமைகளை மீட்டதுக்காகத்தான் நாங்க இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தைகளையும் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு. தேவப்பிரியன், இதுவரைக்கும் அவங்க தேர்தலில் போட்டியிடுவது அல்லது எந்த பக்கம் சேருவது என்ன செய்வது தொடர்பாக இதுவரைக்கும் இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளையும் அவருடைய பேட்டிகளிலும் தெரிஞ்சுக்க முடியாது. தேவப்பிரியன், இந்த ஓபிஎஸ் உடைய இந்த பேச்சு மூலமாக டிடிவி தினகரன் மீது தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாரா என்ற ஒரு பார்வையும் எழுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை சகோதரர் என்று டிடிவி தினகரன் அந்த என்டிஏ கூட்டத்தில் நடைபெற்ற அந்த மேடையில் பேசிய நிலையில் அதை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். தன்னை இணைப்பதற்கு அதிமுகவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று கருதப்படக்கூடிய நிலையில் தற்போது தன்னை இணைப்பதற்கு அவருடைய சகோதரர் டிடிவி தினகரன் அவருடைய சகோதரிடம் கேட்டு சொல்வாரா என்று ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்.